செல்லம் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராக பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் தலைவராக பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் வைக்காத ஒரு பெயர், அதுதான் முஹம்மத் என்று சொல்லக்கூடிய பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பா அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முஹம்மத் என்ற அந்த பெயரை உதிக்க செய்தான். அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கையில் எடுத்தார். எடுத்துக்கொண்டு காபத்துல்லாஹ்விடத்தில் வந்தார். காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வைத்துதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்துல் முத்தலிப் முஹம்மத் என்று பெயர் வைத்தார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்றால் புகழுக்குரியவர் என்பது அர்த்தம். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர், புகழுக்குரியவர் என்பது அர்த்தம். சந்தேகமே இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலும் புகழப்பட்டவர். தௌராத்தில் புகழப்பட்டவர், இன்ஜீலில் புகழப்பட்டவர், ஜபூரில் புகழப்பட்டவர், குர்ஆனில் புகழப்பட்டவர். பிறந்ததற்கு பின்னாலும் முஸ்லிம்களால் மாத்திரமல்ல காபிர்களாலும் புகழப்பட்டவர், அந்நியர்களால் புகழப்பட்டவர். உலகத்தில் புகழோடு வாழ்ந்து புகழோடு மௌத்தாகியவர். சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு இடத்தில் எழுப்பாட்டுவான். கட்டுக்கதைகள் அல்ல, இதெல்லாம் ஹதீஸ்கள். திருமதி ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஒரு இடத்தில் எழுப்பாட்டுவான். என்ன இடம்? அர்ஷுக்கு பக்கத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டுவார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்தில் என்னை தவிர வேற யாரும் எழும்புவதற்கு அனுமதி கிடையாது. அந்த இடத்துக்கு அல்லாஹ் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பக்கூடிய இடத்துக்கு பெயர் கியாமத்துடைய நாளையில் மகாமுன் மஹ்மூத், புகழ் தளம். பெயரும் புகழ். கியாமத்துடைய நாளையில் அவர்கள் எழும்பி நிற்கும் இடத்துக்கு பெயரும் புகழ். எல்லாரும் எழும்பியதற்கு பின்னால் முழு உலகத்தையும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஒன்று சேர்ப்பான். நாயகம் தான் ஒண்ணு, மற்ற எல்லாரும் பின்னுக்கு. மற்ற எல்லாரும் பின்னுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம். உலகத்தில் கடைசியாக யார் இந்த உலகத்தில் பிறப்பானோ எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் நிற்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்த ஒரு கொடியை கொடுப்பான். இந்த கொடியுடைய பெயர் லிவாஉல் ஹம்ஸ், புகழ் கொடி. பெயரும் புகழ், கியாமத் நாள்ல நிற்கிற இடமும் புகழ், மறுமை நாளில் கையில் ஏந்தி இருக்கும் கொடியின் பெயரும் புகழ். புகழ்ந்து முடிக்க முடியாத சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை என்னுடைய புறத்தால் நான் புகழ தேவையில்லை. சஹாபாக்கள் புகழ்ந்ததை மாத்திரம் சொன்னாலே இந்த மஜ்மாவுக்கு நேரம் போல. சஹாபாக்கள் நாயகத்தை வர்ணித்ததை பற்றி மாத்திரம் சொன்னாலே இந்த மஜ்மாவுக்கு நேரம் போல. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞர் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் 120 வயசை அவருக்கு கொடுத்தார். எத்தனை வயசு? 120 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார். 60 வருஷம் காபிராக வாழ்ந்தார், 60 வருஷம் முஸ்லிமாக வாழ்ந்தார். 60 வருடம் காபிராக வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக கவிதை படித்தவர். அந்த 60 வருஷத்துடைய கடனை நிறைவேற்றுறதுக்கோ தெரியா அல்லாஹ் இன்னொரு 60 வருஷத்தை கொடுத்தார். அந்த 60 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து கொண்டே இருந்தார். மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மேடை அடித்து கொடுத்திருந்தார்கள். அந்த மேடையில் ஏறிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லமை புகழ்ந்து பாட்டு பாடுவார். புகாரியுடைய கவிதை, وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب وكأنك قد خلقت كما تشاء وأحسن منك لم تر قط عيني. يا رسول الله, உங்களை விட அழகானவரை என்னுடைய கண்கள் கண்டது கிடையாது. وأجمل منك لم تلد النساء, உங்களை விட அழகானவரை சிறந்தவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுத்தது கிடையாது. மௌலூதோதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சஹாபாக்கள் படிச்சது. خلقت مبرأ من كل عيب, எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். وكأنك قد خلقت كما تشاء, நீங்க உங்களை எப்படி படைக்கப்படணும் விரும்புவீங்களோ அல்லாஹ்விட போய், யா அல்லாஹ் என்னை எப்படி படைச்சா நல்லவே, அப்படி அல்லாஹ் படைச்சது மாதிரி ஒரு குறையும் இல்லை. யா ரசூலல்லாஹ், ஒரு குறையும் இல்லை. அகலமான நெத்தி, வாசிஅல் ஜபீன், வாசிஅல் ஜபீன், முடி வளர்த்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, காது வரைக்கும் வளைத்திருந்தார்கள், காதுடைய அரைவாசி வரைக்கும் வளர்த்திருந்தார்கள். ஜும்மா, லிம்மா, வஃப்ரா, 3 முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வளர்த்தார்கள். முதலாவது ஜும்மா, இரண்டாவது லிம்மா, மூணாவது வஃப்ரா. வஃப்ரா என்றால் தோள் புஜம் வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள். லிம்மா, காது சோனை முடியும் வரைக்கும் வளர்த்திருந்தார்கள். மூணாவது ஜும்மா, காதுடைய அரைவாசி வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தரம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் முடியை வளர்த்திருக்கிறார்கள், வலித்திருக்கிறார்கள். முதலாவது ஹஜ்ஜத்துல் வதா, அடுத்தது உம்ரத்துல் கதா, அடுத்தது உம்ரத்துல் ஹுதைபிய்யா, அடுத்தது ஹஜ்ஜில செய்த உம்ரா. இந்த 4 கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்திருக்கிறார்கள். மற்ற எல்லா நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வளர்த்திருந்தார்கள். சகோதரர்களே, நரிக்கட், அந்த கட், இந்த கட்டெல்லாம் அல்ல. வளர்த்தால் முழுமையாக வளர்க்க வேண்டும், வடித்தால் முழுமையாக வடிக்க வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்லாம். முடியே ஒரு அழகு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நரை முடியை நான் எண்ணினேன். உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வந்தார்கள் சகோதரர்கள், நம்முடைய தலைவரை பத்தி நாங்க சரியாக விளங்க, நம்முடைய தலைவரை பத்தி நாம் சரியாக விளங்க இல்லை. எத்தனை தலைவர் உலகத்தில் வந்தார், எத்தனை பெரிய கோடீஸ்வரன் சர்வாதிகாரிகள் உலகத்தில் வந்தார்கள். யாருடைய நரைத்த முடியையாவது யாராவது எண்ணி இருக்கிறார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நரை முடியை சஹாபாக்கள் எண்ணினார்கள். தாடியிலும் தலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 20 ஷஅரத்தன் பைதா, 20 முடிதான் நரைத்திருந்தது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடியை நேராக வாருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடி சில நேரம் நடுவால் பிரிய ஆரம்பிக்கும். நடுவால் தானாக பிரிந்தால் 2 கோடுகளை எடுத்து வாருவார்கள். தலை வகுடிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்க் என்ற அத்தர் போடுவார்கள். ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உடம்பிலும் ஜரீரா என்ற அத்தர் போட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பர் என்ற அத்தர் பாவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊத் என்ற அத்தர் பாவித்தார்கள். சகோதரர்களே, முஃபல்லஜல் அஸ்னான், தனி பற்களை உடையவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனி பற்கள், ஒத்தை பற்கள், அகலமான வாய். அஃப்லஜல் ஃபம், அகலமான வாய். கொச்சிக்காயை போல
சிவப்பாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறந்தால் பற்களுடைய இடைவெளிகளால் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் வந்தது கிடையாது. சல்லல் ஹத்தைன், மிருதுவான கன்னங்களுடையவர். கண்கள் கருவிழி கடும் கருப்பாக இருக்கும். கண்களுடைய வெண்படலம் கடும் வெள்ளையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புருவங்கள் வில்லை போல வளைந்ததாக இருக்கும். இடையில் ஒரு நரம்பு போகும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கோபம் வந்தால் அந்த நரம்பு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அகலமான தாடி வைத்திருந்தார்கள், அடர்த்தியான தாடி வைத்திருந்தார்கள், மீசையை கத்தரித்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து வெள்ளி தட்டை போல பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கும். நெஞ்சில் முடி கிடையாது, நெஞ்சில் ரோமம் கிடையாது. நெஞ்சில் இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடு போல முடி இருந்தது. அவ்வளவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பில் இருந்த முடி. சகோதரர்களே, அகலமான கைகள், அதிகம் உயரமும் கிடையாது, அதிகம் கட்டையும் கிடையாது, அதிகமான வெள்ளையும் கிடையாது, பொது நிறமும் கிடையாது, சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு அழகராக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூரத்தில் கண்டால் சொல்வார்கள், லவ் குன்த மின் ஷைஇன் ஷிவா பஷரி லகுன்தல் முதிஆ லைலத்தல் பத்ரி. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மனிதனாக படைக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக வானத்தில் மின்னக்கூடிய 14ஆம் பிறை நிலவாக அல்லாஹ் படைத்திருப்பார். அவ்வளோ அழகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தால் சொல்வார்கள், லனா ஷம்ஸுன் வலில் ஆஃபாகி ஷம்ஸுன் வஷம்ஸி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் மீது சத்தியமாக வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட என்னுடைய சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்தவர். فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுபகுக்கு பின்னால் உதயமாகும். என்னுடைய சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால் என் பக்கம் உதயமாகி வருவார். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 2வது வானத்தில் 3வது வானத்தில் கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகக்கூடிய நேரம் 1வது வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். 2வது வானத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 3வது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 4வது வானத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 5வது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகது ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன். அல்லாஹ் தஆலா அழகை பாதியாக பிரித்து அதில் பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தார். அவ்வளவு அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது எகிப்து நாட்டு அரண்மனை. பலஸ்தீன்ல பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பால் கிணத்துல போடப்பட்டு ஒரு வியாபார போஸ்டிங்
அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து ஈஜிப்ட் நாட்டுடைய சந்தையில வித்துட்டாங்க. வாங்கியவர் ஈஜிப்ட் நாட்டுடைய மினிஸ்டர் அசீஸ் மிஸ்ர். அசீஸ் மிஸ்ருடைய அமைச்சருடைய வீட்டில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார். மினிஸ்டருடைய மனைவி தான் சுலைஹா. சுலைஹாவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டு காதல் வந்து விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு நீண்ட வரலாறு. தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவிர்த்து கொண்டார்கள். இந்த செய்தி வெளியில் வர ஆரம்பித்தது. ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. அசீஸுடைய மனைவி சுலைஹா வழிகேட்டில் இருக்கிறார். யார் சொன்னது? ஈஜிப்ட்ல உள்ள பொம்பளை எல்லாம் பேசுறாங்க. பாரு, அடிமை பொடியன தவறான முறையில் அழைத்திருக்கிறார். ஆனா ஈஜிப்ட்ல உள்ள பொம்பளைகளுக்கு தெரியாது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டில்லவன். சுலைஹா என்ன தெரியுமா செஞ்சா? என்னையா பழிச்சு பேசுறீங்க, உங்களுக்கு செய்யற வேலை என்ன வேலை? ஈஜிப்ட்ல உள்ள முக்கியமான பெண்களை எல்லாம் விருந்து கலைத்தா சுலைஹா. பெரிய ஒரு மண்டபத்துல 2 பக்கமும் பெண்களை உட்கார வைத்தால், உட்கார வைத்து எல்லா பெண்களுடைய கையிலையும் பழமும் கத்தியும், கஸ்தியில் எழுதுறாங்க அப்பிள் பழம், எப்பலும் கத்தியையும் கொடுத்தாச்சு, வெட்டி சாப்பிடு. பெண்கள் வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். சுலைஹா சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அலங்கரித்து அழகாக உருப்பாட்டி இந்த பெண்களுக்கு நடுவால் கொண்டு போக செய்யுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழங்களை வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது நடுவால் போக ஆரம்பித்தார்கள். பழத்தை வெட்ட ஆரம்பித்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். அப்படி பஸ் இந்த உலகத்துல யாரும் இல்லை. யாருடைய பஸ்தையாவது கண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என்ன அழகு என்ன அழகு. வேற எவ்வளோ விரும்பி முடிச்சாலும் அவளை பார்த்து அப்படி சொல்லிருக்க மாட்டேன். பொய் சொல்லியிருப்பார், ஏமாத்துறதுக்கு சொல்லியிருப்பார். கத்துறாங்க பெண்கள். குர்ஆன் இது. இந்த மறுக்கிறாதீங்க, சந்தேகப்பட்டாரு. பெண்கள் எல்லாம் கத்துறாங்க. வகுல்ன ஹாஷலில்லாஹ், ஹாஷலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மா ஹாதா பஷரா, மா ஹாதா பஷரா. இவர் மனிதனே இல்லை. இது மனுஷனா? இது மனுஷனா? ஒரு மனுஷனால இப்படி அழகா இருக்கேனுமா? இன்ஹாதா இல்லா மலகுன் கரீம். இது வானத்திலிருந்து இறங்கிய மலக்கு. கட்டி கட்டி பழத்தை மறுத்து வகத்தஅன ஐதியஹுன்ன, கையும் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது. யாருக்கும் கை வெட்டிப்பட்டது விளங்கு. எப்படி அழகா எப்படி அழகா இருப்பார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் கையை வெட்டி கொண்டார்கள். என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை அவர்கள் கண்டிருந்தால் தன்னுடைய இதயத்தை வெட்டி இருப்பார்கள். அமீனுன் முஸ்தஃபா பில் கைரி யதுஉ கதௌஇல் பத்ரி ஸாயிலுல் ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல கண்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், அமீனுன் நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல யாருக்கு கிடைச்சிருக்கும் இந்த அந்தஸ்து? முஸ்தபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் வருகிறார். பில் கைரி யதுஉ, நலவை கொண்டு அழைக்கக்கூடிய அழைப்பாளர் பெருந்தகை வருகிறார். கதௌஇல் பத்ரி ஸாயிலுல் ஸலாம், இருட்டை விரட்டக்கூடிய பௌர்ணமி நிலவின் ஒளியை போன்ற நபிகள் நாயகம் வருகிறார். சகோதரர்களே, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகள் மாத்திரம் 1000 முஹத்திஸ்
அப்துல் ஹக் திஹ்லவி, மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர். இவர் என்ன செஞ்சார்? இவருடைய சொந்த பாரசீகம், பாரிஸ் மொழி, ஈரான். ஆனா அரபியில மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவர். கவிதை ஒன்று எழுதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கவிதை எழுத ஆரம்பிச்சார். சரி, இப்ப என்னத்த புகழ்ற? முதலாவது என்னத்த புகழ்ற? சரி, பெஸ்டுக்கு நாயகத்துடைய அழகு புகழ்வோம். யா சாஹிபல் ஜமால், முதலாவது வரி எழுதிட்டார். ஏ அழகு சௌந்தரியம் மிக்கவரே, அழகுக்கு சொந்தக்காரனே. வஸையிதல் பஷர், இரண்டாவது நபியுடைய தலைமைத்துவத்தை புகழ்வோம். மனிதர்களுக்கெல்லாம் தலைவரே. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியை, பிரகாசத்தை புகழ்வோம். மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நுபிரல் கமர், யா ரசூலல்லாஹ், உம்மட முகத்திலிருந்து தான் சந்திரனுக்கே ஒளி கிடைச்சிருக்கும், அவ்வளவு அழகானவர் நீங்க. அடுத்தது யோசிச்சார், என்னத்த புகழ்ற? என்னத்த புகழ்ற? அழக புகழ்றதா? குணத்தை புகழ்றதா? பண்பை புகழ்றதா? மனைவியோடு நடந்ததை புகழ்றதா? அடிமையோடு நடந்ததை புகழ்றதா? உலக வரலாற்ற 23 வருஷத்துல மாற்றினாரே, அதை புகழ்றதா? உலகத்தில காபத்துல்லாஹ்ல நிர்வாணிகள் தவாஃப் செய்த இடத்தை அல்லாஹ்வுக்குரிய புனிதமான ஸ்தலமாக மாற்றினாரே, அதை புகழ்றதா? என்னங்க சகோதரர்களை புகழ்ற? விலங்கல்ல, இதை புகழ்ற? சொந்த பாசையில கவிதையை முடிச்சுட்டார். சொந்த பாசையில கவிதையை முடிச்சுட்டார். சுருக்கமா சொல்லவா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பின்னால எல்லாமே இருக்கிறார். விஷயம் முடிச்சு. அல்லாஹ்வுக்கு பின்னால எல்லாமே நீங்கடா. எனக்கு எப்படி புகழ்றது தெரியல, எப்படி புகழ்றது தெரியல. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ உயர்ந்த தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் அல்லாஹ் 4 இடத்தில் முஹம்மத் என்ற பெயரை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். முதலாவது சூரா ஆல இம்ரான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். இரண்டாவது சூரத்துல் அஹ்ஸாப், ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. மூணாவது சூரத்து முஹம்மத், والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد. நாலாவது சூரத்துல் ஃபத்ஹ், محمد رسول الله والذين معه وشداء على الكفار. 4 இடத்துல முஹம்மத் என்ற பெயரை சொன்ன அல்லாஹ் ஒரு இடத்திலேயாவது யா முஹம்மத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. ஒரு இடத்திலேயாவது யா முஹம்மத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. யா ஆதம், யா இப்ராஹிம், قد صدقت الرؤيا. இப்ராஹிமே, யா யஹ்யா, யஹ்யாவே, خذ الكتاب بقوة. زكريا، يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى. يا عيسى ابن مريم أنت قلت للناس. எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைத்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூப்பிடும் பொழுது யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்திக் கொண்டிருக்கும் நபியே. முதலாவதாக அல்லாஹ் கூப்பிட்டது யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போத்திக் கொண்டிருக்கும் நபியே. யா அய்யுஹன் நபி, குர்ஆன்ல 15 இடங்களில் யா அய்யுஹன் நபி என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகிறார். யா அய்யுஹர் ரசூல்,
ஏ சங்கையான தூதரே, சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை பிரட்டினால் தானே சகோதரர்களே வளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், قد نرى تقلب وجهك في السماء. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், لا تمدن عينيك. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாக்கை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், لا تحرك به لسانك لتعجل به. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், الذي أنقض ظهرك. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், لا تجعل يدك. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மக்லூலத்தன் இலா உனுகிக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், فلذلك فدع. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்திகாமத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஸ்தகிம் கமா உமிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிராத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமானை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இடப்பட்ட கட்டளைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வ உமிர்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நீதியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வ உமிர்து லிஅஅதில பைனகும் வல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தக்வாவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் யா அய்யுஹன் நபியு தகில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதாஅத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வலா துதிஇல் காஃபிரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஸ்பீகை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திக்ரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் யா அய்யுஹன் நபியு ذ்குருல்லாஹ் யா அய்யுஹன் நபியு ذ்குருல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திக்ரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வஸ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திலாவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்ந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் குமில் லைல இல்லா கலீலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பகலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பு என்பதாக அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்கிறான் ஃபலா வ ரப்பிக. சகோதரர்களே, குர்ஆனில் மாத்திரம் இதை தேடினாலே இன்னைக்கு பயானுக்கு நேரம் போல. இதை மட்டும் தேடினாலே குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணம் ஸௌவஜ்னாகஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் பெயர் ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார் குல் அஸ்வாஜிக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொம்பளை பிள்ளைகள் வ பனாதிக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் வ அன்திர் அஷீரதகல் அக்ரபீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தவக்குல் வ தவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஜூத் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கியாம் அல்லதி யராக ஹீன தகூம். சகோதரர்களே, குர்ஆனில் மாத்திரம் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பேசப்படும் தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா அதைனாகல் கௌஸர். கௌஸரை அல்லாஹ் பேசுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. குர்ஆனில் சில சூறாக்கள் இருக்கிறது, அதில் நாயகத்தை பற்றி மட்டும் தான் அல்லாஹ் பேசி இருக்கிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மட்டும் தான் இருக்கிறது. சூரத்துல் இன்ஷிராஹ் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மட்டும் தான் இந்த சூறால இருக்கிறது. சூரத்துல் கௌஸர் இன்னா அதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியுடைய தொழுகை, நபியுடைய குர்பானி. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். யார் நபிக்கு மண்ணை வீசினானோ அவன் அல்லாஹ் சபிக்கிறான். தப்பத் யதா அபி லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ்வுடைய உதவி இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்திக்ஃபார் வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதுகாப்பு குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ். கையை நீட்டினார் சந்திரனை நோக்கி. சகோதரர்களே, மக்காவுல ஹரத்துடைய சஃபாவும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். தொங்கோட்டம் முழுவதுமே சஃபா மர்வா. சஃபா ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா
சரியா மன்னருடைய பெலசி ஹரத்துல மன்னருடைய பெலஸ் ஹரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல முஷ்ரிக்கீன்கள் வந்தார். வந்து சொன்னான், மக்காவுடைய முஷ்ரிக்குகள், நீங்க உண்மையான நபி என்பதாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? பௌர்ணமி இரவு போயாடே அந்த சந்திரனை காட்டி சொன்னான், இந்த சந்திரன் பிளந்தால் இரண்டாக வெடிச்சா நீங்க நபி என்பதாக நாங்கள் நம்புவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினார்கள். இதில் சந்தேகப்படுபவன் காபிர், இதை மறுப்பவன் காபிராகி விடுவானே. கையை நீட்டினார்கள். அல்லாஹ் சொல்கிறார், இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். சுப்ஹானல்லாஹ், ஒரு விரலால் சந்திரனை பிளந்த தலைவர், இரண்டாக வெடித்தது சந்திரன். புகாரி இல்ல, முஸ்லிம் அல்ல, குர்ஆன். சகோதரர்களே, அந்த ஒரு பாதி அபு குபைஸ் மலைக்கு பக்கத்தால் போனது, அடுத்த பாதி ஜபல் குஐகான் என்ற மலை, மக்காவினுடைய அடுத்த பகுதி, அதால் போனது. முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இந்தியாவில் இருந்த மலைபார் மன்னன் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தான். அவருடைய சைக்கினை ஒரு அரசனுடைய இஸ்லாம். உலகத்தில் மலையிலிருந்து தண்ணி வந்ததை கண்டிருப்பீர்கள், நிலத்திலிருந்து தண்ணி வந்ததை கண்டிருப்பீர்கள், கடல்ல தண்ணி வந்ததை கண்டிருப்பீர்கள். உலகத்தில் யாருடைய விரல் இருந்தாவது தண்ணீர் வந்ததா சகோதரர்களே? உலகத்தில் ஒரே ஒருவருடைய விரலில் இருந்துதான் தண்ணீர் வந்தது. அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை 1500 சஹாபாக்கள் குடிப்பதற்கு மாத்திரம்தான் தண்ணீர். யா ரசூலல்லாஹ், உது எடுப்பதற்கு தண்ணீர் கிடையாது. ஒரு தோல் துருத்தியை எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய 2 விரலை அதில் வைத்தார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், நிலத்திலிருந்து தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விரலிலிருந்து தண்ணி கொப்பளித்ததை நாங்கள் பார்த்தோம். 1400 பேரும் 1500 பேரும் அதில் உது செய்தோம். சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான் இந்த அற்புதங்களை? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரைதஹு காஷிஅன் முத்தஸத்தியா மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் இருக்கிறே, குர்ஆன் அலா ஜபலின் நக்கீராவா அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் உள்ள எந்த மலையை கொண்டு வந்து இந்த குர்ஆனை அதற்கு மேல் நாங்கள் இறக்கி இருந்தாலும் கிட்டத்தட்ட 2600 மலைகளுக்கு மேல் இருக்கிறார் உலகத்தில். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார், அல்லாஹு ஆலம், 2600 மலைகளுக்கு மேல உலகத்தில் இருக்கிறார். எல்லா மலைகளையும் ஒன்று சேர்த்து இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால் அல்லாஹ் சொல்றான், வெடித்து சாம்பலா போயிருக்கும் எல்லா மலை. சகோதரர்களே, மலைகளால் சுமக்க முடியாத குர்ஆனை அல்லாஹ் சுமத்துவதற்கு தேர்ந்தெடுத்தது எது? எங்கே அல்லாஹ் சுமத்தாட்டினான்? நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பி. யா ரசூலல்லாஹ், மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை சுமந்தது முஹம்மது நபியுடைய கல்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத உள்ளமன் சகோதரர்களே. அஃஷுஸ் ஸலாம், சலாத்தை பரப்ப சொன்ன தலைவர். வஅத்இமுத் தாம், சாப்பாடு கொடுக்க சொன்ன தலைவர். வஸிலுல் அர்ஹாம், குடும்ப பந்தத்தை சேர்ந்து வாழ சொன்ன தலைவர். ஸல்லூ பில் லைல், இரவில் தஹஜ்ஜத் தொழ சொன்ன தலைவர். விடிய விடிய தஹஜ்ஜத் தொழுது காட்டிய தலைவர். சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் அவர் எழுப்பினாலும் முன்மாதிரிதான், உட்கார்ந்தாலும் முன்மாதிரிதான், தூங்கினாலும் முன்மாதிரிதான், அழுதாலும் முன்மாதிரிதான், சிரித்தாலும் முன்மாதிரிதான், கோபப்பட்டாலும் முன்மாதிரிதான், குத்பா ஓதினாலும் முன்மாதிரிதான். இதா ஸைதல் மிம்பர், சொல்கிறார்கள் சஹாபாக்கள், மிம்பரில் ஏறினால் எங்களுடைய தலைவர் அலா சௌது, சத்தம் உயர்ந்து விடும்.
சத்தத்தில் இருந்த பரக்கத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. பாருங்க, எனக்கு சத்தம், இந்த மைக்குடைய சத்தம் எனக்கு போத சொல்ல போன. இந்த காலத்துல சத்தத்துல பரக்கத்தே கிடையாது. இன்னும் கொஞ்சம் பள்ளிக்கு பின்னுக்கு வரைக்கும் மாக்கள் வந்தா இன்னும் கொஞ்சம் சவுண்ட கூட்ட வேண்டி வரும். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9 அரபாவுடைய தினம் ஜபலுர் ரஹ்மா என்ற மலைக்கு மேல் ஏறி செய்த குத்பா 1,24,000 சஹாபாக்கள் கேட்டார்கள். யார் மைக் வச்ச, யார் பபல் செட் கொண்டு, யார் மைக் வச்ச? சகோதரர்களே, நாயகத்துடைய சத்தத்திலும் பரக்கத். 1,24,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயானை கேட்டார்கள். சத்தத்திலும் பரக்கத்துள்ள தலைவர் அவர். மிம்பரில் ஏறினால் அலா சௌது, சத்தம் உயர்ந்துவிடும். வஹ்மரத் ஐனாஹு, கண்ரெண்டும் சிவப்பாக மாறிவிடும். வந்தபஹத் வஜ்னதாஹு, நரம்புகள் எல்லாம் பிடைத்துவிடும். சகோதரர்களே, கன்னஹு முந்திரு ஜைஸ், ராணுவ படை தளபதி எப்படி நிற்பாரோ அதப்போல்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுவார். ஒரு நாள் சுபஹ் தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹர் வரைக்கும் குத்பா ஓதினார். லுஹர் தொழுது விட்டு ஏறினார்கள். அஸ்ர் வரைக்கும் குத்பா ஓதினார்கள். அஸ்ர் தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார்கள். மக்ரிப் வரைக்கும் குத்பா ஓதினார்கள். உலகத்தில் யாருக்காவது இப்படி பயான் செய்யணும்? ஏழ்மா சகோதரர்களே, புகாரி ஹதீஸ். என்னத்த பேச, என்னத்த உட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல நரகத்துடைய விளிம்பில் இருந்த மக்களை வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், அல்லாஹ்வே சொல்றான். சஹாபாக்கள் 23 வருஷத்துல 1,24,000 கூட்டாளிமாரை தன்னுடைய காலடியில் எடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாளால் அல்ல, பண்பான குணத்தால். எவ்வளவு பெரிய ஆஜியாரா இருக்காரு, எவ்வளவு பெரிய பொலிட்டீஷியனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பில்லியனராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மல்டி பிசினஸ் மேனாக இருந்தாலும், உலகத்துல யாருக்காவது 1,24,000 கூட்டாளி மாட்டீங்க. என்ன இருந்தது அந்த காலம்? என்ன இருந்தது சகோதரர்களே? ஒரே ஒரு தன்மை, தன்னுடைய நற்குணத்தை காட்டி, அரசரும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான், ஏழை சஹாபியும் ஒன்றுதான், பணக்காரனும் ஒன்றுதான், எல்லாரையும் சரிசமமாக வைத்து நடத்தி 1,24,000 நண்பர்களை சேர்த்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருவாக்கினார்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்த மக்களை. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உலகத்திலேயே வாங்கி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர். சகோதரர்களே, எப்படி மாறினார்? எப்படி மாறினார்? சொர்க்கத்துடைய 10 வாசலும் திறக்கப்பட்டு, அபூபக்கரே எனக்குள்ளால் வாங்க, எனக்குள்ளால் வாங்க என்பதாக அழைக்கும் அளவுக்கு சிறந்த மனிதராக மாற்றினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய மனிதர்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு தன்னுடைய வலது கையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைய நாளிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வலது கையால் மர்மஸ்தானத்தை தொட்டது கிடையாது. யார் உருவாக்கியது? எங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? எங்களால் பள்ளிக்கு வந்தவர் எத்தனை பேர்? எங்களால் இஸ்லாத்தை வழங்கியவன் எத்தனை பேர்? எங்களால் வட்டியை விட்டவன் எத்தனை பேர்? சிந்தித்து பாருங்கள். 23 வருடத்தில்
செய்த சேவை என்ன? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல உட்கார்ந்து இருக்கிறான். கதவு தட்ட சத்தம் கேட்குது. யார் வந்திருக்கிறது? உஸ்மான் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை முழங்கால் வரைக்கும் உயர்ந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இழுத்து விட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் வந்தார், என்னுடைய தகப்பன் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு இல்லாத மரியாதை. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு வந்தார், அவருக்கு இல்லாத மரியாதை. அது என்ன, உஸ்மான் வந்த நேரத்தில் மாத்திரம் ஆடையை கீழே இழுத்தீர்களே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தார். உஸ்மானை பார்த்து ஆயிஷா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படக்கூடாதா? இன்னைக்கு வெட்கம் ஆண்களிடம் கூட கிடையாது. ஆண்களிடமே வெட்கம் கிடையாது. ஸ்விமிங் பூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை குழி தோண்டி புதைக்கிற இடம் தான் இந்த ஸ்விமிங் பூல். முஸ்லிம் வாலிபர்கள் கூட முழங்காலை காட்டிக்கொண்டு பைஸ்கல்ல வலம் வரக்கூடிய காலம் ஹராம் சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தில் நியத்து வையுங்கள், இஸ்லாத்தை வழக்காட்டி பரவாயில்ல, நபியுடைய சுன்னத்துகளை குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள். ஒழுக்கம், வெட்கம், பொம்பளைக்கு மட்டுமா வெட்கம்? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெட்கம் திரை மறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குமரு கண்ணி எப்படி வெட்கப்படுவாரோ அதை விட வெட்கப்பட்டவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். மனைவிமார்கள் கூட மறைவிடத்தை கண்டது கிடையாது. அவ்வளோ வெட்க சுபாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர் தான் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் வெட்கமுள்ளவர்களை உருவாக்கினார், உலகத்தில் ஈமான்தாரிகளை உருவாக்கினார், உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு கடலில் பிரயாணம் செய்கிறார். கப்பல் உடைந்தது. ஒரு துட்டில் தொங்கிக் கொண்டு ஒரு பலகையில் மிதந்து கொண்டு கரையை வந்தடைந்தார். கரைக்கு வந்தா பயங்கரமான காடு, பயங்கரமான ஒரு வனாந்தர பகுதி. பார்த்தால் ஒரு சிங்கம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹயாத்து ஸஹாபாலை உலமாக்களை பிடிச்சு பாருங்க, கட்டு கதையில் இதெல்லாம். சிங்கம் வருது, சிங்கத்தை கண்டு கடல்ல போய் பாயல பயத்து சொன்னார் ஒரு வார்த்தை, யா அபல் ஹாரிஸ், யா அபல் ஹாரிஸ். ஏ சிங்கமே. அபுல் ஹாரிஸ் என்ன சிங்கம்? அரபியில சிங்கத்துக்கு மாத்திரம் 100 பேர், 100 பேர். கஸ்வரா சிங்கம், அபுல் ஹாரிஸ் சிங்கம், ஹைசம் சிங்கம், உசாமா சிங்கம், அசத் சிங்கம், ஹப்சா சிங்கம். எனக்கு தெரிஞ்சது 7-8 பேர், 100 பேர் இருக்கிற அரபியில சிங்கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கு கூட அல்லாஹ் பஞ்சம் பிடிச்ச பாசைகள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை, பரிபூர்ணமான பாசையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அரபி லோகத்துல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய பாசையை அல்லாஹ் உலகத்தில் பேச வைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. கபரில் அல்லாஹ் பேச வைப்பான் நபி அவர்கள் பேசிய பாசை. கியாமத்துடைய நாளையில் பேச வைப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பாசை. சகோதரர்களே, சொன்னார் சஃபீனா, யா அபல் ஹாரிஸ், ஏ சிங்கமே, அன மௌலா ரசூலில்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை வந்திருக்கிறேன். கடிக்க வந்த சிங்கம் அப்படியே சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹுடைய அருகில் வந்தது. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிக் கொண்டு காடு முடியும் வரைக்கும் போனது. போய் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹை விட்டு
பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒருவர் எப்படி தலையை ஆட்டுவாரோ அதே போல தலையை ஆட்டிவிட்டு சிங்கம் திரும்பி போனது. யாருக்கு கிடைத்த மரியாதை? நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை என்ற வார்த்தைக்கு கிடைத்த மரியாதை. எங்கட உள்ளத்தில் இருக்கிற நபியுடைய மரியாதை, சுன்னத்துடைய மரியாதை, பர்வுடைய மரியாதை, உலகத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்த அந்த தலைவர், ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக துஆ செய்த தலைவர், கியாமத்துடைய நாளையிலும் கதீஜா, ஆயிஷா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன அவங்களை தேட மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளையில் எங்களை தான் சகோதரர்களை தேடுவார். இன்னா அதைனாக்கல் கௌஸர், இன்னா அதைனாக்கல் கௌஸர். சுப்ஹானல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் எங்களை பெற்ற தாய் கூட ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டார், எங்களை கணக்கெடுக்க மாட்டார். உலகத்துல பிச்சை எடுத்தாவது நான் சாப்பிடாட்டியும் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பவள் தாய். சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளையில் பெற்ற தாய் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டார். அங்கே ஒரு தண்ணீர் தடாகத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்காக காத்திருப்பார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அல் கௌஸர். இன்னா அதைனாக்கல் கௌஸர். சகோதரர்களே, அங்கேயும் எல்லா நபிமார்கள் மலக்குல் மௌத்துக்கு அழைத்த மூசா அலைஹிஸ்ஸலாமே பயந்திருப்பார். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ. ஆனால் கியாமத்துடைய நாளையிலும் கூட யா உம்மதி, என்னுடைய சமூகத்துக்கு என்ன நடக்கும், இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு என்ன நடக்குமோ, இங்க பயான் பண்ற மௌலவிக்கு என்ன நடக்குமோ. மௌலவிக்கு கவலை இல்லையோ தெரியா, என்ன பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுவார். முஷ்ரிக்கீன்கள் கொஞ்ச நாளா வஹி வரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஜிப்ரீல் என்ன அடிக்கடி வந்து போனா நல்லவே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிம்மதி. பிரசிடென்ட் ஆஃப் மலாயிகா, மலக்குமாருடைய தலைவர், முபா சம்மாமி ரூஹுல் அமீன். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு குவாலிஃபிகேஷன் உள்ளவர். குர்ஆன் இறக்குறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர். சொன்னாங்க, அடிக்கடி வந்து போனா ஜிப்ரீல் நல்லா இருக்குமே. சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். யா ரசூலல்லாஹ், உங்களோட அல்லாஹ் சொன்னா தான் எங்களுக்கு வரலாம். நான் நினைச்சு வரல நாயகமே, அல்லாஹ் போட்டு சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு வரலாம். நான் ஆசைப்பட்டு வரல. அப்படி கொஞ்ச நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. வஹி எடுத்துக்கொண்டு மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் சொன்னார், பாவிச்ச வார்த்தை என்ன, இவருடைய அல்லாஹ் இவரை கைவிட்டு விட்டான், இவருடைய அல்லாஹ் இவரோடு கோபித்து விட்டான், இவரிடம் ஒரு ஷைத்தான் வந்து போகுமே, அந்த ஷைத்தானை காணலே. நஊது பில்லாஹ். முஷ்ரிக் தான், காஃபிர் தான், முஃமின் முஃமின் தான். அதான் நரகத்தில் அல்லாஹ் 7 ஃப்ளோர் அடிச்சு வச்சிருக்கான். 7 ஃப்ளோர். ஜாமியுல் ஹைராத்துல 3 ஃப்ளோர். நரகம் எத்தனை ஃப்ளோர்? 7 ஃப்ளோர். லஹா சப்அத்து அப்வாப். அப்வாப் என்றா அத்பாக். 7 தட்டுகளாக நரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். சகோதரர்களே, எல்லா தட்டையும் லொக் பண்ணினா ஒன்றை திறக்கிறது. 7வது தட்டை மட்டும்தான் அல்லாஹ் திறப்பார். ஏன்? 7வது தட்டில தான் பாவம் செய்த முஸ்லிம்கள் இருப்பார்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானா? தாங்கிலுமா சகோதரர்? தாங்கிலுமா? மற்ற 6 தட்டையும் கூட்டினா லொக்தான். ஆக கீழே முனாஃபிக் இருப்பான். முனாஃபிக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முனாஃபிக். முனாஃபிக் நாங்க சொல்ற முனாஃபிக் இல்ல, வெளியால முஸ்லிம் மாதிரி நடிக்கிற உள்ளுக்கு இஸ்லாத்துக்கு எதிரானவன் முனாஃபிக். முனாஃபிக்
முஷ்ரிக், யஹூதி, நசாரா, இப்படி ஒவ்வொரு படித்தரத்துல உள்ளாங்களுக்கு ஒவ்வொரு தட்டுகள் நரகத்தில். அதெல்லாம் போட்டு லொக் பண்ணா காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அதிலே இருக்க வேண்டியது. 7வது தட்டை மட்டும்தான் அல்லாஹ் திறப்பான். திறந்து அதில் இருக்கிற பாவம் செய்த பாவிகளுடைய தண்டனை காலம் முடிந்தவுடன் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொர்க்கத்துல போடுவார். அல்லாஹ் நேரடியாக சொர்க்கம் சென்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானா? நபியுடைய ஷஃபாத் அல்லாஹ் தருவானா? அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, என்ன சொன்னேன்? அப்ப முஷ்ரிக் சொன்னா, மக்கா முஷ்ரிக் என்ன சொன்னார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஷைத்தான் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு உடைஞ்சு, கவலை. எப்படி வார்த்தை இது? அல்லாஹ் சொல்லல, இவன் உங்களை மனசு உடைச்சானா, நான் இவனை அடிக்க போறேன், உதைக்க போறேன். முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, சாயக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தக ரப்புக வமா கலா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு கோபிக்கையும் இல்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான். அவன் சொல்லிட்டு போட்டும். வலல்லாஹிரது கைருல் லக மினல் ஊலா. அல்லாஹ் சொன்னான், உலகத்துல தானே உங்களுக்கு இவ்வளவு சோதனை. 23 வயசுல அமீன் என்று பட்டம் எடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 17 வயது வருஷமாக பாதுகாத்து வந்த பெயர் 23 வயசுல சாதிக், உண்மையாளன் என்று பெயர் எடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 17 வருஷமாக பாதுகாத்து வந்து 40 வயசுல யாரெல்லாம் சாதிக் என்று சொன்னானோ அவனே சொன்னான் பச்சை பொய் என்று சொன்னான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? எவ்வளவு சோதனை! சொல்ல விட்டானா, ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டான். உக்பத் இப்னு அபீ முஐத் தொழும்போது ஒரு துணியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்துல போட்டு சுத்தி இழுத்து அடிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கால் அடிபட விழுந்தாங்க. காபால நடந்த அநியாயம் இதுதான். அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். எதற்காக? இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. உலகத்தில் அல்ல தீர்ப்பு, மறுமை நாள் இருக்கிறது, அங்கதான் தீர்ப்பு. எனக்கும் தீர்ப்பு அங்கதான், உங்களுக்கும் தீர்ப்பு அங்கதான். யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ எல்லாருக்கும் தீர்ப்பு அங்கதான். எவ்வளவு டான்ஸ் ஆடலாம் சகோதரர்களே, அங்க யாரும் தப்பில்ல. அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், சோதனை பொறுமையாயிருங்க. வலல்லாஹிரா, ஆகிரம் மறுமை உலகத்தை விட உங்களுக்கு சிறந்ததாக நான் வச்சிருக்கிறேன். என்ன சிறந்தது தெரியுமா? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. கியாமத்துடைய நாளையில நான் உங்களுக்கு இன்பங்களை அள்ளி அள்ளி தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். எப்படி வார்த்தை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கு பதில் தஃசீருல் ஜலாலையில் எழுதி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா அர்தா வ வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். யா அல்லாஹ், இந்த உம்மத்தில ஒருவன் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் நீ தார எந்த சொர்க்கத்தை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். அவ்வளவு இரக்கம் எங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, எத்தனை பேர் எங்க குடும்பத்தில் பேரளவு முஸ்லிமாக இருக்கிறான். என்ன முயற்சி செய்தோம் அவனை சொர்க்கவாதியாக மாற்றுறது? எத்தனை பேர் எங்க குடும்பத்தில் தொழுகை இல்லாமல் இருக்கிறான். என்ன முயற்சி செய்தோம் அவனை பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் இருந்திருந்தால் இந்த முஸ்லிம் சமூகத்தில் யாராவது தொழாமல் இருக்க விட்டிருப்பார்களா? சகோதரர்களே, சஹாபாக்கள் காலத்தில் தொழாதவன் ஒருவன் இருக்கலே. ஏன் தெரியுமா? இன்னைக்குள்ள முஸ்லிம்களுக்கு தன்னை பத்தி மட்டும்தான் கவலை, தன்னுடைய தீன பத்தியும் கவலை அல்ல. துனியாவுல எப்படி இம்ப்ரூவ் ஆகுவது? பரவாயில்லை சகோதரர்களே, ஹலாலான முறையில் உலகத்தை தேடலாம்.
யாரும் தடுக்கவில்லை. ஆனால் சமூகத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்கட சமூகம் கட்டடக்கலையில், கன்ஸ்ட்ரக்ஷன்ல, எல்லாத்திலையும் மெடிக்கல்ல, எல்லாத்திலையும் கொடி கட்டி பறக்கலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு யூரோலஜிஸ்ட்ல முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, வைரோலஜிஸ்ட்ல முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, இஎன்டில முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, ஏர்கிராஃப்ட்ல முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. சந்தோஷம். ஆனால் என்ன ஏர்கிராஃப்ட்ல பறந்தாலும் இஸ்லாம் இல்லையா, கொள்கை இல்லையா, நரகம் தயாரிக்கப்படுது. சகோதரர்களே, உம்மத்தை பற்றி கவலைப்பட்ட தலைவர் 1400 வருடங்களாக கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களை நம்பித்தான் அவர் கபரில். நாங்கெல்லாம் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படுவோம். நாங்கெல்லாம் இந்த உம்மத்தை நேரான வழியில கொண்டு போவோம். நாங்க ஆட்கள் கொலாம இருக்க விட மாட்டோம், ஆட்கள் பாவத்தில் இருக்க விட மாட்டோம். நாங்க நல்லதை ஏவுவோம், தீயதை தடுப்போம் என்று நம்பினார் சகோதரர்களே. ஆனால் நம்முடைய சமூகமோ நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டு. ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை மட்டும் பேசும் மாதம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கினார் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. தூக்கின உடனே நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? உடம்புல ஒரு சொட்டு பால் இருக்கவில்லை, உடம்புல பால் சுரக்க ஆரம்பித்தது. வந்த ஒட்டகம், ஹலீமாவுடைய கணவன் வந்த ஒட்டகம், கிழட்டு ஒட்டகம், பால் கறக்காத ஒட்டகம், நடக்கிறதுக்கே சீவன் இல்லாத ஒட்டகம். சொன்னார் ஹலீமா, அந்த ஒட்டகத்தை நான் பார்த்தேன், பால் மடி அப்படியே வீங்கி பால் கீழே வழிந்து கொண்டிருந்தது. நபியை தூக்கினதற்கு கிடைத்த பரக்கத், நபியாக முன்னால் நபியை தூக்கியதற்கு கிடைத்த பரக்கத். நபியுடைய மார்க்கத்தை இந்த முஸ்லிம் சமூகம் தூக்கினால் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செய்வான் சகோதரர்களே. ஏன் இந்த சமூகம் இது விளங்குது? சமூகத்துக்கு இது விளங்குதில்லையே சகோதரர். யார் கவலைப்படுவது? யார் நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது? இன்னொரு சமூகம் வரப்போதா? அந்நியன் பின்பற்ற போறானா? நாங்க தானே சகோதரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து. எங்களுக்காகத்தானே அவர் தண்ணியை வச்சு கொண்டு காத்து கொண்டிருப்பார் அந்த மறுமையில். எங்களுக்காகத்தானே சுஜூதுல விழுவார். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பேசுற முதலாவது வார்த்தை யா முஹம்மத். ஆனா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில பேசுற முதலாவது வார்த்தை உம்மத்தி உம்மத்தி, இந்த சமூகமே இந்த சமூகமே. சகோதரர்களே, கவலைப்படுவோம் சமூகத்தை பற்றி, கவலைப்படுவோம் தொழுகை இல்லாத ஆக்களை பற்றி, கவலைப்படுவோம் பாவத்தில் பகிரங்கமாக இருக்கிறாங்க இவங்களை பற்றி. உம்மத்தை, இந்த ஊரை 100% தொழுகையாளிகளாக எப்படி மாற்றலாம்? இங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம் தீனை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்கலாம்? இதற்காக இந்த பயான்கள் 230-220 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து என்ன எடுத்திருக்கிறாங்க? என்னத்துக்காக? ரபியுல் அவ்வல் ஷோவுக்கா? சகோதரர்களே, நிர்வாகத்துடைய கவலை பயானை கேட்டு இந்த உம்மத்தில நல்ல மக்கள் உருவாகும். பேருக்கும் புகழுக்குமா பயான்? சும்மா நாங்க ரபியுல் அவ்வல் ஜாமியுல் ஹைராத்தில பெரிசாக செஞ்சோம் சொல்றதுக்கா பயான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயானும் சகோதரர்களே உலகத்தில் சமூகம் உருவாகியது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் வேற அமைப்புல போய்கொண்டே, எல்லாம் வேற அமைப்பு. அல்லாஹ் காப்பாற்றணும். கவலைப்படுவோம். நபியுடைய ஆகப்பெரிய சுன்னத்து சமூகத்தை பற்றி கவலைப்பட்டார், சமூகத்தை கட்டி எழுப்பினார். நாங்க முஸ்லீம்கள் சகோதரர்களே குறைந்தது எங்களால் ஒருவரை உருவாக்குவோம். ஒருவர் என்னால் ஒரு பாவி தொழுகையாளியாக மாறினால், என்னால் இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை குர்ஆனை சுமந்த ஆபிலாக மாறினால், என்னால் ஒருவன் ஆலிமாக மாறினால் போதும் சகோதரர்களே. கபர்ல நன்மை நிறைந்து கொண்டே இருக்கும். ஒருவனை உருவாக்குவோம். ரபியுல் அவ்வல் மாதம் சிக்கர் பண்ணுவோம், கவலைப்படுவோம், உம்மத்துக்காக துஆ செய்வோம், உம்மத்தை நேரான வழியில் ஒன்று சேர்ப்போம், அல்லாஹ்வோட தொடர்பாக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த நோக்கமே அதான். அவங்கள புகழ்றதால சந்தோஷப்பட மாட்டாங்க, அவங்கள சிறப்பு பேசுறதால சந்தோஷப்பட மாட்டாங்க.
இந்த உம்மத்துல ஒருவனை நாங்க உருவாக்கிட்டு மௌத்தானா நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் தைரியமா நிக்கலாம் சகோதரர். ஹவுதுல் கௌசர்ல வருவாங்க ஒரு கூட்டம் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. வார எல்லாருக்கும் திடீரென ஒரு சத்தம் கேட்கும். கேட்பாங்க, என்ன சத்தம்? மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டிருப்பாங்க. முஸ்லிம்கள் ஒரு கூட்டத்தை மலக்குமார் விரட்டி கொண்டிருப்பாங்க. ஏன் விரட்டுறீங்க? ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள ஓனாய் ஒன்று பூண்டா எப்படி விரட்டுவோம்னா அதை போல விரட்டுவாங்க மலக்குமார்கள். ஏன் விரட்டுறீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால உங்களோட மார்க்கத்தை நாசமாக்கினவங்க, சுன்னத்துகளை மதிக்காதவர்கள், புதிய புதிய விஷயத்தை செய்தவர்கள், மார்க்கத்தை கைவிட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, இந்த கண்ணிலையும் அவங்களை காட்டினார்கள். அவ்வளவு இரக்கம் உள்ள நபி. யோசிப்போம் சகோதரர்களே, நாங்க தண்ணி குடிப்போமா, எங்களை விரட்டுவாங்களா? ஒட்டும் தெரியாது. பயப்படணும், கவலைப்படணும், அழணும், தொழணும், சுன்னத்துகளை பின்பற்றணும், குடும்பத்தில் தீனை உண்டாக்கணும், குடும்பத்தில் இருக்கிற சைத்தான்களை இல்லாமல் ஆக்கணும். தொழாம வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறானா, வயது வந்தும் ஊட்ட விட்டு விரட்டுங்க, போவடி, உன்னால ஊருக்கே தருகிறீங்க. இப்படியான வாப்பாவார் இந்த படவலையில உருவாகினா 10 வருஷத்துக்கு பின்னால பாருங்க, முழு உலகமும் பேசும் ஊராக அல்லாஹ் இந்த ஊரை மாற்றுவார். தீன்ல முன்னேறி பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை கொட்டாங்க. கடைசி காலம், மௌத்துகள் நெருங்குது, மௌத்துடைய எண்ணிக்கையும் கூடுது. எப்ப எங்களுக்கு மௌத்து வரும் தெரியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மாதத்தில் அவனுக்கு பொருத்தமான மக்களாக எங்களை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களை குற்றங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அறியாத மக்கள் யா அல்லாஹ், தெரியாத மக்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், புனிதமான ஒரு மாதத்துல உன்னுடைய உனக்கு உலகத்துல ஆக விருப்பமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி ஞாபகப்படுத்துவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ஒன்று உடலை கபூல் செய்வாயாக. நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவுலையும் பகலையும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நாங்கள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை நீ மன்னிக்கலண்டா யா அல்லாஹ். மன்னிக்கிறதுக்கு வேற ரப்பு இல்லையா? நாங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக எங்களை கேவலப்படுத்தினாரே யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்த தாய் தகப்பட்ட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவங்களை வழக்கமா நடந்து போய் யா அல்லாஹ். எங்களை உற்றார் உறவினர்கள், மனைவி, மக்கள், நண்பர்கள், சகோதரர்கள், உடன் பிறப்புகள் யா அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எந்த தாயை நரகவாதி ஆக்கிறாரே யா அல்லாஹ், எந்த மனைவியை நரகவாதி ஆக்கிறாரே யா அல்லாஹ், எல்லாரையும் சொர்க்கவாதி ஆக்கிறீ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர்ல உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர்ல உள்ள நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்காக, மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக யார் யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்களோ அவங்க கஷ்டங்கள், கடன்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், நோய்களை குணப்படுத்தியா அல்லாஹ். கடனாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், கடனை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். கஷ்டவாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், கஷ்டங்களை போக்கி தந்திரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே யா அல்லாஹ், இந்த ஊர் அந்நியர்களுடைய கெடுபிடிகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். உலகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் ஊராக மாற்றியா அல்லாஹ். இந்த மஹல்லாவோட தொழுகை வீதத்தை அதிகப்படுத்தியா அல்லாஹ். பெண்களிடம் பரிதாபம் அதிகப்படுத்தியா அல்லாஹ். நாக்களை விட்டு, குழப்பங்களை விட்டு, கண்ணூர்களை விட்டு யா அல்லாஹ் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் இந்த மஜ்லிஸ்ல ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்கலையோ அந்த கஅபாவை பார்க்காம மௌத்தாக்கிறாரே யா அல்லாஹ், அந்த கஅபாவை பார்க்காம மௌத்தாக்கிறாரே யா அல்லாஹ். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹலாலான ஆயத்துகளை நிறைவேற்றி கொடுத்தியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, ஏகனே யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம் யா அல்லாஹ். அங்கே யா அல்லாஹ் நிம்மதிங்கிற பேருக்கே இடமில்லை யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் பச்சை குழந்தைகளை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறான் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பாயாக, பலஸ்தீன் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, பலஸ்தீன் பூமியை முஸ்லிம்களிடம் திருப்பி கொடுப்பாயாக. மஸ்ஜித் அக்ஸாவை மௌத்தாகுவதற்கு முன்னால் தொழும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். யூதர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக. அப்படி இல்லையா அவங்களை ஃபிரௌனை அழிச்ச மாதிரி அழிப்பாயாக யா அல்லாஹ். நீ ஃபிரௌனை அழித்தவன், காரூனை அழித்தவன். அந்த நேரத்தில் எந்த சக்தியோடு இருந்தாயோ அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ். உனக்கு
வயசு போகாது, உனக்கு பலகீனம் ஏற்படாது, உனக்கு இயலாமை உண்டாகாது. யா அல்லாஹ் முழு உலகமும் படிப்பினை பெறும் வகையில் இந்த பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுத்தியா அல்லாஹ், சந்தோஷத்தை கொடுத்தியா அல்லாஹ், இந்த மௌத்தாக்களை சுகதாக்களா ஆக்கியா அல்லாஹ். உலகத்தில் எவ்வளோ காலம் நாங்க வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கிறியா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் கெட்ட மூத்த தந்திராரே யா அல்லாஹ், கெட்ட மூத்த தந்திராரே யா அல்லாஹ், மோசமான மூத்த தந்திராரே யா அல்லாஹ், மக்கள் வெறுக்கக்கூடிய மூத்த தந்திராரே யா அல்லாஹ். மதீனா முனவ்வரால மஸ்ஜிது நபவியில ரௌதா ஷரீஃபில சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ், எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். எங்களை கபறுகளை யா அல்லாஹ் புனித பக்கீஉல் கர்கதில ஜன்னத்துல் பக்கீல ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي الأمي وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. الحمد لله. உயிரிலும் மேலான கண்மணியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான இன்றைய நாளையில அன்னதான பத்தின ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கேட்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை நமக்கு தந்த ஷேக் மௌலவி ஜாயித் அலி ஹாஷிமி ஹஜ்ரத் அவர்களுக்கு முழுமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. இன்ஷா அல்லாஹ்